முதல்வரை போய் திருமா, சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க. ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும்னு இந்த கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. இப்போ அதெல்லாம் சம்பிரதாயத்துக்கு போய் பார்ப்பாங்க சார். இப்போ என்ன அவர் இன்னும் அந்த இதை பேசிட்டேவா இருக்காரு, வேங்கைவேல் சம்பவத்தை. அதெல்லாம் எப்பயும் அவர் மறந்துட்டு அமைதியே இல்லை. அவர் பாட்டு அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஒரு சீன் போடுவார், சீறி பொதுக்கூட்டத்தில் சீருவார். அறிவாலயத்துக்கு போகும்போது அப்படியே அமைதியாக போயிடுவார். ஆகவே இதெல்லாம் ஆணவ கொலையை தடுக்க சட்டம் போடணுன்றதெல்லாம் பொதுவெளிக்கு காட்சி தருகிற தோற்றம். அது திருமாவாகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவங்கெல்லாம் பொதுவெளியில் விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகின்றன. அது மக்கள்கிட்ட இவங்க மேலெல்லாம் என்ன கோபம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. ஜால்ரா கட்சின்னு தான் பேசுகிறான், யாரையும் பேர் குறிப்பிட்டே பேசுறது இல்லை. இந்த திமுக கூட்டணி ஜால்ரா கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க மக்கள். சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களை போட்டு நாரடிக்கிறாங்க. இவங்களுக்கு சூடு சொரணையெல்லாம் இருக்கானே தெரில. அந்த மக்கள் மத்தியில் இப்படி ஒரு விமர்சனம் இருக்கே, நம்ம கொஞ்சமாவது ஒழுங்காக நடந்துக்குவோம், அந்த விமர்சனத்தை பொருட்படுத்துவதே தெரியல. சீட்டு நோட்டு கிடைக்குதா தேர்தல் செலவு. சாம்சங் பிரச்சனையில சிபிஎம் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, துப்புரவு பணியாளர் இருக்கிறது சிஐடியோ இல்லை. நான் சொல்கிறேன், சாம்சங் பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் மறுபடியும் அந்த பிரச்சனை தொடருதுன்னு வந்ததில்ல. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களை போய் ஒத்துக்கிட்டு தானே வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குன்னு ஒரு குரல் வந்ததா இல்லையா? என்ன பண்ணாங்க? சரி, துப்புரவு பிரச்சனையை அரசாங்கம் கண்டுக்கவே இல்லையே, கோட்டையை முற்றுகையிட போராட்டம் நடத்துகிறாங்களா? நான் கேட்குறேன், பண்ண வேண்டி தானே. நான் கேட்குறேன் சார், மக்களுக்கு உணர்வு இருந்ததுன்னா மாநகராட்சி அந்த அமைச்சர் வீட்டை முற்றுகையிடுறோம், மாநகராட்சி நாங்களும் சேர்ந்து முற்றுகையிடுறோம் சொல்ல வேண்டி தானே.